ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகி மார்னிங் வந்து ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆச்சு. ஆக்சுவலி நான் செல்லிங் தான் இனிஷியேட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். அதே மாரி செல்லிங் இனிஷியேட் ஆச்சு. ஒரு ஒரு 11, 11:30 போல என்ன ஆயிடுச்சுன்னா, பேங்கிங் செக்டாரோட ஹியூஜ் சப்போர்ட். ஐடி சுத்தமா சப்போர்ட் இல்லங்க. பேங்கிங் செக்டாரோட இண்டிவிஜுவலான ஒரு ஹியூஜ் சப்போர்ட்னால பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி ராலி குடுத்திருந்தது. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட்டா 23,850 சொல்லியிருந்தோம். பட் அதுவரைக்கும் போல ஒரு 780 வரைக்கும் போயிட்டு, திரும்ப குளோசிங் வந்து 713ல வச்சிருக்காங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸஸ்ன்னு பார்க்கும்போது பெருசா எதுவும் இல்ல. ஆனா, என்ன பிரச்சனை அப்டின்னா, லாஸ்ட் 2 மந்த்ஸ் அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ பிளாக் பண்ணப்போ கூட இந்தியா வந்து க்ரூட் ஆயில் நம்மகிட்ட இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸா எந்த ஒரு அதாவது எப்படி சொல்றது? ஆ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் ரன் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல என்னென்ன ஆகுது அப்டின்னா, எல்லாரும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட யூஸ் பண்ணுங்க. கார்ப்பரேட் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பிரிஃபர் பண்ணுங்க. அதே மாரி இப்போ டெல்லில வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸோட ஒர்க்கர்ஸ் பிஏ அந்த மாரியான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து மெட்ரோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க திங்கட்கிழமையிலருந்துன்னு சொல்றாங்க. அதே மாரி நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து கோல்டு, சில்வர வந்து பை பண்றத ஸ்டாப் பண்ணுங்கன்னு நரேந்திர மோடி அதாவது பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டாக்ஸேஷன இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளேயே கொஞ்சம் நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட் வந்து ₹5 பக்கம் ₹4 வந்து இன்கிரீஸ் ஆகப்போகுது அப்டின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த மாரி வந்து அஃபெக்ட் ஆகும் மார்க்கெட்ட அப்டின்றது தெர்ல. ஸோ ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு நெனைக்கிறேன். நெறைய ஒரு பெரிய ஷார்டேஜஸ் வந்து வரப்போது அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அது எந்த மாரியான ஷார்டேஜஸா இருக்குன்றது தெர்ல. ஸோ பார்ப்போம் வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போதைக்கு டவுஸ் ஆன் நாஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங் குடுக்க சான்சஸ் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில்வர் ஓகேங்களா. சில்வர் வந்து அதுக்கப்புறம் நல்லா ஏறிச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவன் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3-4% இப்போ செல் ஆயிருக்கான். மார்னிங் நல்லா இருந்தது. பட் இப்போ வந்து செல்லிங் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நெகட்டிவ் ஜோன் தான். அதே மாரி க்ரூட் ஆயில் கொஞ்சம் செல் ஆயிருக்கு. ஸோ அது எந்த மாரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு கேப் அப் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட்டா 24,175 வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்ற ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. செல் ஆன் சாரி ரைஸ் ஆன் செல். செல்லிங்கில ஒரு சின்ன ரைசிங் போது. ஸோ இதுவரைக்கும் போனா கூட பிரச்சனை இல்ல அப்படின்றது தான் என்னோட வியூ. ஏன்னா 24,000 ஆக்சுவலி இது கரெக்ட்டான ஜோன் தான். இந்த 850ங்கிறது கரெக்ட்டான ஜோன். இதுலருந்து அப்படியே ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் டவுனுக்கு திரும்புதுன்னு அர்த்தம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்கேஸ் 850 பிரேக் பண்ணுச்சுன்னா 175 24,175 கீழ வந்துச்சு அப்படின்னா 23,600ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 23,327 தான். ஓகேங்களா. இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல். பேக்கிரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாரி பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது, அவனுமே வந்து ஸோ அதே மாரி செல் ஆன் ரைஸ்ல தான் இருக்கான். சாரி ரைஸ் ஆன் செல் ஓகேங்களா? அதுல தான் இருக்கான். ஸோ கண்டிப்பா வந்து அவனும் வந்து ரெக்கவரி குடுப்பான் அப்படின்னு அதாவது ஒரு செல்லிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கேப் அப்க்கு அப்புறம் ஓகேங்களா? ஐடி வந்து இன்னைக்கு ஒரு ஹியூஜ் ஃபால். ஐடி செக்டார் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜ் ஃபால்ல இருந்தது. ஸோ ஐடி செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜோன்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவனும் வந்து செல்லிங் ஃபேஸ்ல தான் இருப்பான்னு நான் நம்புறேன். ஸோ ஐடி வந்து கொஞ்சம் ரெக்கவரி ரேலி இருக்கு. ஆனா 4-5 மந்த்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு அந்த பேங்கிங் ரெக்கவரி ஆனாலும் ஹெச்டிஎஃப்சி ரெக்கவரி. பட் வந்து 780 அவன் தாண்டவில்லை. ஸோ அவன் 780 தாண்டணும். 780 தாண்டல. ஸோ பார்ப்போம் 780 தாண்டுனா ஒரு ரேலி குடுப்பான். 800 வரைக்கும். ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அந்த ஜோன்குள்ள வந்துருச்சு. எவ்வளோ தூரம் ஏறுச்சோ அதெல்லாம் இறக்குவான்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு இம்பல்ஸ் மூவ் மாரி தான். எவ்வளோ தூரம் ஏத்துனானோ அத அப்படியே இறக்கிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 55, 60% இறக்கிட்டான். ஸோ கண்டிப்பா இறக்கிருவான்னு நான் நம்புறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் பண்ற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.